இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு சராசரியான ஒரு பசங்க இருக்காங்கல்ல, இந்த 90s கிட்ஸ் அவங்களுக்குலாம் மேரேஜ் ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதை தாண்டி இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய லோன் ப்ராசஸ், அது இஎம்ஐ கட்டணும், அப்படி இப்படின்னு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு இருக்க மேஜர் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஓகே. என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி அழகா இருக்க பிள்ளைங்க அண்ணன் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நல்ல வேளை நீங்க சொல்லல. அண்ணா இல்ல, இதுதான் இப்ப இருக்க சூழல்ல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. பட் நான் இவங்க ரொம்ப பேசவே இல்ல டீசென்ட்டா அதனால. இருக்கு, அண்ணன் சொல்லாம. இல்ல நான் பேசவே இல்லை, அதனால அண்ணன் சொல்லுவேன். அப்படி இல்ல. ஸோ இவங்களை பத்தி ஃபர்ஸ்ட் இவங்கள்ட்டே நம்ம இன்ட்ரோ என்னென்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்க பேரு, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஷார்ட்டா சொல்லுங்க. என் பேர் பவித்ரா. நாங்க பெருங்களத்தூர்ல இருக்கோம். சும்மா தான் இருக்கோம். சும்மா தான் இருக்கீங்க. சும்மா இருக்கிறதுனால தான் இவ்வளவு ரீல்ஸ் வருதுங்கிறீங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல. ஒரு சொல்லுங்க, நாளைக்கு சொல்லுங்க. ஒரு ரீல்ஸ் தான் போடுறோம். என் பேர் வந்து போங்கல பிரியா, நானும் பெருங்களத்தூர் தான். சும்மா தான் இருக்கேன். உங்க ரெண்டு பேரையும் பார்க்கக்குள்ள எனக்கு எப்படி இருக்கும்னா, இந்த பேச்சுலர்ஸ்லாம் ஹாஸ்டல்ல இருப்பாங்கல்ல, ஆமா. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ நீங்க ரெண்டு பேர் யாரு? நாங்க ரெண்டு பேர் யாருன்னா சிஸ்டர்ஸ். நாங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்களா? கூட பிறந்தவங்க. ஸோ இந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இல்ல தெரியும், கமெண்ட்ஸ்ல பாத்துருக்கோம். ஓ, எல்லாத்துக்குமே பாத்துருக்கோம். தெரியாது, நிறைய கேட்பாங்க. பேருக்கு தெரியல. நாங்க அது பார்த்தாலே தெரியும், ஆனா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா சிஸ்டர்ஸ் தான் ரெண்டு பேருமே. ஸோ அது ஒன்று. இந்த மாதிரி நான் சொன்ன பேச்சுலர்ஸாக சுற்றிட்டு இருக்க பசங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த ட்ரீம் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, நிறைய பசங்களுக்கு அந்த கனவு கன்னிகள், அந்த மாதிரியும் ஒரு பக்கம் தனித்தனியாக சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க உங்கள் லைஃப்க்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ. ஸோ யார் நீங்கள்? இப்படி இன்ஸ்டாவை திறந்தாவே வந்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கேருந்து நீங்கள் வந்துருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ரீல்ஸ் எடுக்கிறத தாண்டி என்ன பண்ணுறீங்க, இல்லை ரீல்ஸ் எடுக்கிறதா உங்கள் வேலையா? இல்ல, ஆக்சுவலா ஆக்டிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால தான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க் எதுவும் பண்ணல, ஆக்டிங்ல தான் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால ரீல்ஸ் பண்றோம். அதை பார்த்து ஸோ இதை நம்ம வேலையா வச்சுட்டா இது மூலியமா நம்மளோட அதுக்கு ஆம்பிஷனுக்கு போகலான்றதுக்காக வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. நம்ம இப்போ வந்து உங்களை ரீல்ஸில் பார்த்தாச்சு, எல்லாருமே சோஷியல் மீடியாவில் அதுக்கும் தெரியும். நம்ம சைல்டுஹுட்டுக்கு போவோம். நீங்கள் அந்த ஒரு ஸ்கூல் டைமில், காலேஜ் டைமில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? அப்போ வந்து உங்களோட கெரியர் எதாவா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்க, அண்ட் இப்போ எங்கே இருக்கீங்க? இதை ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நாங்க ஹீரோயின் ஆகணும்னு நினைச்சோம். சைல்ட்ஹுட்லயே சின்ன வயசுலயே டிவி பார்த்ததுல இருந்து அப்படிதான் ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். இப்போ வரைக்கும் அப்படிதான் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ 10th முடிக்கக்குள்ள நீ இன்ஜினியர் ஆகணும், நீ மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 6th படிக்கிற 5th படிக்கிற வரைக்கும் நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதான் கேட்க பார்த்தா. திரும்பி சொல்லுங்க, என்ன ஆகணும்? டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்படி மாறுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆகணும், மூவில ஆக்ட் பண்ணணும், அப்படி போயிடுச்சு. நீங்க? எனக்கு வந்து டீச்சர் தான். ஏன்னா நம்ம டீச்சரா நம்மள அடிப்பாங்கல்ல, திரும்பி அதனால நம்மளும் டீச்சர் ஆயிட்டு எல்லாரையும் அடிக்கணும் அப்படின்னு டீச்சர் ஆகணும்னு ஆசை சின்ன வயசுல. அதுக்கப்புறம் 4 பேர்த்து படிக்க வைக்கணும்னு சொல்லாம அடிக்கணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா நீங்க? ஏன்னா அவன் நிறைய அடி வாங்கிட்டான். டீச்சர் அடிக்க முடியாதே, உங்கள மாதிரி இருக்க. அதுதான் அவங்கள திரும்ப அடிக்க முடியாதுல்ல, அதனால. ஓகே ஓகே. ஸோ உங்களோட சைல்ட்ஹுட்ல இதுதான். இந்த ஹீரோயின் இதெல்லாம் எப்போ வந்துச்சு? அந்த ஆசை உனக்கு எப்போ வந்துச்சுன்னு கேக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் டிவி பார்த்து, மூவிலாம் பார்த்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 6th 7th அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க, நீங்க ஹீரோயின் அப்பெல்லாம் யாராவது சின்ன வயசுல உங்களை மோட்டிவேட் பண்ணி? நாங்களே பண்ணிப்போம். நீங்களே பண்ணுவீங்க? இல்ல யாராவது சொல்லிருக்காங்களா? யாரும் சொல்ல அழகா மாட்டாங்க. இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க. யாருமே ஹீரோயின் மாதிரி இருக்கேன்லாம் சொல்ல மாட்டோம். நாங்களே சொல்லிப்போம், நம்ம ஹீரோயின் நம்மளே நல்லா தானே இருக்கும், ஹீரோயின் அவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி இதா இருக்கு. அப்ப 10th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுனீங்க இப்போ உங்க கேரியருக்காக? 10th முடிச்சுட்டு நான் மூவிஸ்ல டப்பிங் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆல்பம் சாங், ஷார்ட் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ், அப்புறம் மூவி ஒன்று பண்ணியிருக்கேன். இவ வெப் சீரிஸ் பண்ணியிருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கோம் டே. பட் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு, அதாவது நீங்க சிஸ்டர்ஸா இருக்கறனால, ஸோ பக்கத்துல இருக்கீங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு உங்களுக்கு இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு, இந்த மற்ற இதுக்கு? சப்போர்ட்டிவாவே இல்லைங்க. எங்களுக்கு என்னன்னா கேமரா எடுக்கிறதுக்கு ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் ஸ்க்ரீன்லேயே இருக்கோம். ஆக்சுவலாக காமெடி வீடியோஸ் பண்ணுறது யார் எடுக்கிறதெல்லாம் அது எல்லார்கிட்டையும் கெஞ்சி கெஞ்சி நாங்களே வாங்கி தம்பி கிட்ட எல்லாம் கெஞ்சி ஒரு வீடியோ, தம்பி ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்டு எடுத்துப்போம். தனித்தனியா பண்ற வீடியோஸ், தனித்தனியா பண்ற வீடியோஸ் நான் தனியா பண்றேன்னா அவ எடுத்து கொடுத்துருவா, அவ தனியா பண்றானா நான் எடுத்து கொடுத்துருவேன். சம்டைம்ஸ் இவளுக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா என் தம்பி எடுத்து கொடுத்துருவான். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் வீட்டில் போய் அடிச்சுக்காதீங்க.
உங்களுக்குள்ள சண்டைகள் வந்திருக்கா? உங்களுக்குள்ள ஈகோ வந்திருக்கா? ஈகோ வராது, வந்ததில்ல. சண்டை வரும். வந்திருக்கு. நிறைய சண்டை வரும். ஈகோலாம் வராது, சண்டை தான் போடும். உன்னை ரொம்ப புகழ்றாங்க, என்ன புகழ மாட்டாங்க. அந்த அப்படிலாம் மாதிரி இல்ல. எதுவுமே இல்ல. அந்த அப்ப அந்த மாதிரி சண்டை எதை நோக்கி இருக்கும்? சும்மா சண்டை தான். சும்மா நார்மலா எனக்கு எங்க அம்மா ஏதாவது வேலை விட்டாங்கன்னா அதை செய்ய தெரியாது, அதுக்காக சண்டை போடும். அந்த போலாம் மாதிரி பிரதர், போலாம். சின்னதா ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து அம்மா கொடுத்தாலே அந்த கலர் எனக்கு வேணும், இந்த கலர் உனக்கு வேணும் அப்படிங்கிற சண்டைலாம் வரும்ல இல்ல அக்கா தங்கச்சிக்குள்ள? நாங்களே எடுத்துப்போம், அவங்க எடுத்து கொடுத்தாதானே நாங்களே எங்களுக்கு பிடிச்சது மாத்தி எடுத்துப்போம். நாங்களே ட்ரெஸ் ஆர்டர் போட்டு எடுத்துக்கிறதுனால சண்டைகள் வராது. சண்டை வராது. சரி, உங்க லைஃப்ல உங்களோட பெஸ்ட் பார்ட் ஆஃப் த மொமெண்ட்ஸ் எப்ப இருந்துச்சு? நீங்க சின்ன வயசுல இருந்ததா இல்ல இப்ப இருக்கிறதா? இப்ப இருக்கிறது தான். ஏன் அப்போ நான் இன்னொருத்தவங்க டிபெண்டண்டா இருந்தீங்க, இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஒருத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், கொஞ்சம் எதிர்பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. இப்போ அந்த எதிர்பார்ப்பு இல்லை, நம்மளால தனியா இருக்க முடியுங்கிற ஒரு இதுக்கு வந்திருக்கோம். அதனால இப்போதான் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. இப்போ இந்த மூவி சைடில் ட்ரை பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதில் முக்கியமாக வந்து எக்கனாமிக்கலாக ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நம்ம வேற வேலைக்கு போக முடியாது, போனால் இதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களை பார்த்தா பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டின் கேட்கலாமா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கா? நீங்க ஆளை பார்த்து தப்பா எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நாங்கள் மிடில் கிளாஸ் தான். நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ரிச் அப்படிலாம் கிடையாது, நார்மல் தான். அம்மா ஒர்க் பண்ணுறாங்க, தம்பி கொஞ்சம் ஒர்க் பண்ணுவான், நாங்களும் நடுவில் ஏதாவது ஒர்க் இருந்தால் பார்ப்போம், ஷூட்ஸ் ஏதாவது போவோம், அதை வச்சு தான் அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டை. ஸோ எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கும் இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. அது எப்படிங்க இல்லாமல் இருக்கும்? கண்டிப்பாக இருக்குது. பார்க்குறவங்க எல்லாம் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கலாம், ஆனால் இதெல்லாம் இருக்குது, எல்லாமே நார்மலாக காமனாக இருக்குது. சீக்கிரம் அதெல்லாம் போகணும் உங்களுக்கு. உங்களோட டெஸ்டினேஷன் என்ன? எங்கே நீங்கள் உங்களோட இலக்கு எங்கே இருக்குது? ஹீரோயின் ஆகணும், ஒரு நல்ல படம் பண்ணணும். நீங்களும் சொல்லுங்க, ஹீரோயின் ஆகணும். அதேதான் அங்கேயுமா? சேம் தான், அது எல்லாத்தையும் அவ சொல்றா. அதனால எனக்கு என்ன சொல்றது தெரியல, நான் அமைதியா இருக்கேன். அது சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேருக்கும் சேம் தாட் தான். இப்போ ஹீரோயின்னா இப்படி ஒரு படம் நடிச்சா ஓகே, இல்ல நயன்தாரா மாதிரி நம்ம தான் காலத்துக்கு நிக்கணும் அப்படிதான். நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி தான் சும்மா வந்த போகணும் அப்படிலாம் இல்ல. மாதிரி தான் நிக்கணும் இல்லை. எங்க பிளேஸ்ல பவினா இந்த ஒரு பிளேஸ் பிடிச்சிருக்காங்க, இந்த இடத்துல இப்படி இருக்காங்க, மோனானா இப்படி இருக்காங்க, அந்த மாதிரி ஆகணும் ஆசை. இல்ல எனக்கு என்னன்னா வந்ததுமே நான் கேட்டல, இவங்க எல்லாம் யாருக்குன்னு தெரிய மாட்டேதால. தெரிய மாட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டாவது எங்க ரெண்டு பேரும் யாருக்கானு தெரியுது. ரெண்டு ஹீரோயினை மிஸ் பண்றீங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரி. பேசாத, அப்படிதான் சொல்ல, அமைதியா இருந்துச்சு. நீ இப்ப பொறுமையா சொன்னாலும் கேட்காதா? மைக் உங்கள்கிட்ட தான் இருக்கு. உங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒரு ஷாக்கிங்கா, எக்ஸைட்டடா, இல்ல ஏதோ ஒரு விஷயம் பெருசா நீங்க ஏதாவது ஒரு நடந்திருக்கா? அவங்க கிட்ட நீங்க கமெண்ட்லயோ இல்ல அவங்களோட ரெஸ்பான்ஸ்லயோ இந்த மாதிரி ஏதாவது நீங்க வித்தியாசமா உணர்ந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லாரும் என்ன காமனா எல்லாரும் கமெண்ட் பண்ற மாதிரி தான் பண்றாங்க, பெருசா வித்தியாசமா இல்லை. எனக்கு நிறைய பேர் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்றது எனக்கு பிடிக்கும், சிஸ்டரோ இல்ல தங்கச்சி, அப்ப அது மட்டும் தான் கொஞ்சம் பரவாயில்ல இப்படியும் இருக்காங்கன்னு தோணும். மத்தபடி பெருசா நான்லாம் வந்து அடிக்கடி கமெண்ட் பண்ணுவேன், சூப்பரா இருக்கு, நீ சீக்கிரம் வந்து நீங்க இதுக்கு போயிடுவீங்க, படத்துக்கு போயிடுவீங்க அப்படிலாம் சொல்றேன். இல்ல அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சின்ன 2-3 கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். ரொம்ப பெருசா எக்ஸைட் ஆன, ஆனா நிறைய பேர் மூவிஸ்க்குள்ள நீங்க நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லும்போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்ப்பா, பரவாயில்ல இப்படி அனுப்புறாங்களே சே அப்படின்னு அப்படி தோணும். நீங்க அதுக்கு ட்ரை பண்ணலாம், கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லும்போது கொஞ்சம் ஓகே, சில பேருக்கும் அது தெரியுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம். இந்த ஜெனரலா வர பேட் கமெண்ட்ஸ், அது சோஷியல் மீடியால பேட் கமெண்ட்ஸ் இருக்கும், வரதானே செய்யும், இல்லாம இருக்காதுல்ல. எது பண்ணாலுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? மெஜாரிட்டியா இருக்கா இல்ல? இல்ல ரொம்ப ரேர் தான், ரொம்ப ரேரா தான் இருக்கும் எங்களுக்கு. ஒரு வீடியோ போட்டோம்னா அதுல 1-2 அப்படிதான், ரொம்ப இல்ல. சரி, இப்போ வந்து அதெல்லாம் விட்டுருங்க. இன்டர்வியூ இல்லாம தனிப்பட்ட முறையில் உண்மையை பேசணும். உங்களோட 2 பேர் கேரக்டர் பத்தி தனித்தனியா நீங்க சொல்லணும். பவித்ரா எப்படிப்பட்ட பொண்ணு? அது அவகிட்ட கேளுங்க, அப்படி கேளுங்க, மாத்தி கேட்டா தானே தெரியும். என்கிட்ட என்ன கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் யாரை பத்தி அங்க ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க வந்து அவங்கள பத்தி சொல்ற மாதிரி, அவங்க உண்மையாலுமே என்ன கேரக்டர்? இது வேற எந்த ஆச்சரியம். ஆக்சுவலா ரொம்ப சைலண்ட், அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் பேச மாட்டா. இன்டர்வியூ பார்க்கக்குள்ள தெரியும், வந்ததுல இருந்து கொஞ்சம் அதிகம் பேச மாட்டா. கொஞ்சம் நல்லா பேசிட்டாங்கன்னா ஜாலியா இருப்பா, அந்த மாதிரி. இரு ஆளுங்க போயிட்டோம், நல்லா பேசிட்டோம், நல்லா பேசிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்னா அப்போ ஜாலியா நீங்க காமெடி பண்ணலனாலும் சிரிப்பா. அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தேவை. ஓகே சரி, அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல குணம்னா அது என்ன? ஸ்பெசிஃபிக்கா இந்த இது எனக்கு இவங்க கிட்ட பிடிக்கும் அப்படின்னா
எனக்கு அவன் நிறைய அட்வைஸ் பண்ணுவான், எனக்கு அது பிடிக்கும். மீன்ஸ் நிறைய அட்வைஸ் பண்ணுவான்னா, நான் ஏதாவது ஒண்ணு பண்ண போறேன், அது ஏதோ சரியில்லை தப்பு அப்படின்னா அவ என்கிட்ட சொல்லுவா, ஏய் பவி எதுக்கு அதை நீ பண்ணிட்டு, அது எனக்கு பிடிக்கும், அது பரவாயில்ல அது சொல்றா அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியாது, அது அவ சொல்றது எனக்கு மாட்டிக்குவாங்க. எது உங்களுக்கு அவங்கள்ட்ட பிடிக்காத ஒரு விஷயம்? பிடிக்காத விஷயம்னா சிடுமூஞ்சி. இதுதான் வந்ததுமே ஒரு கேள்வியா கேட்டேன், இல்லன்ட்டீங்களே. அதுதான் தெரியும்ல, டக்குன்னு சிரிச்சு பேச மாட்டேன். எனக்கு தெரியும் ஆப்போசிட்ல இருக்கவங்க சரி அவங்க என்ன பேசிட்டாங்க, டக்குன்னு சிரிச்சு பேச நான் ரொம்ப நல்ல பையன், நல்ல அண்ணா. ஆனா நீ வந்து அங்க என்ன நான் பேசலாம்லடி மோனா அப்படின்னு எனக்கு தோணும், அந்த இடத்துல பேசலாம்ல அவங்க கிட்ட அப்படின்னு எனக்கு தோணும். அது நானே அப்படி இல்ல, அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அதுதான் அவளுடைய நேச்சர்னு எனக்கு தெரியும். பட் வந்து அது கொஞ்சம் சின்ன வயசுல திருடுறீங்க, உங்க நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மாறாம இருக்கீங்களா சொல்லுங்க. நான் இதுக்கு திருட்டு போறேன்? நேச்சர்னு சொல்லுங்க, உங்களுக்கு நீ திருட போல. இப்போ ஒருத்தன் இப்ப நீங்க எப்படி பேசிட்டே இருக்கீங்க, அது உங்களோட இதுல கொஞ்ச நேரம் வாய் மூடுங்கன்னா மூடுவீங்களா? மூடுவேன். உங்களுக்கு பிடிக்காதா நான் மூடிடுவேன்ல, அப்புறம் வேற என்ன ப்ராப்ளம்? இல்ல ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும்? அத மாத்த முடியலன்னு சொல்றீங்க. அதெல்லாம் நானும் உங்களை மாத்துங்கன்னு சொல்ல, மாத்த ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். அதுதான் பிடிக்காது. டக்குன்னு ஓகே அட்லீஸ்ட் ஒரு கர்ட்டசிக்காவது சிரிச்சு பேசியிருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும் எனக்கு. வேற எதுவும் நீங்க அவங்கள பத்தி சொல்றீங்களா? உங்களுக்கு தோணுன விஷயம் உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. உங்ககிட்ட நல்லது இது இருக்கு, இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லுங்க. எங்ககிட்ட என்னமா இவ்வளவு யோசிக்கிறாங்க? அவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய இருக்கும். அதுல எதை சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அப்படி தெரியல, நிறைய விஷயம் இருக்கும், அதான் பிடிச்ச விஷயம் கேக்குறீங்களா? கால்ல விழுகாத அழுகாத அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. நீ இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கு. பவித்ரா கிட்ட இது எனக்கு பிடிக்குமா? கேமரா ஆஃப் பண்றவங்க யோசிச்சு இருங்க சும்மா சொல்லுங்க. பிடிச்ச விஷயம்னா அதான் இவங்க அவங்கலாம் எல்லார்கிட்டயும் அவ நல்லா பேசுவா. அதுதான் உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம், அவங்க கிட்ட இருக்க கேஷுவலா பேசுற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவ பேசுவா, நான் பேசாம இருப்பேன். அவ பேசுவா, அதெல்லாம் பிடிக்கும். ஆனா எல்லாத்தையும் பேசக்கூடாதுல்ல, அப்படி இருக்க கூடாதுல்ல. என்ன எனக்கு சொல்லும் போது இவங்க சொல்லி இவர் வந்து இல்லம்மா அப்படி இல்ல, நம்ம டப்புன்னு எல்லாத்தையும் ஃப்ரீயா பேச. இப்ப இவர் எப்படி தெரியுமா, ஓட்டு எனக்கு தானே போட்டு உங்களுக்கு தான் சார் போட்டுன்ற மாதிரி அப்படி பேசுறாரு. சரி ஓகே. இல்ல இல்ல உங்க இவங்க கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்ன? இதை மாத்திக்கவே மாற்றா பிடிக்காத விஷயமும் அதுதான். எல்லாருக்கிட்டையும் போயிட்டு பேசிட்டே இருக்கிறது தான். அது வந்து எனக்கு அது பிடிக்காது, ஓவரா இருக்க மாதிரி இருக்கும், அதனால பிடிக்காது. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் என்ன பண்றது, அது என்னோட நேச்சர், நான் அப்படியே பழகிட்டேன் பேசி பேசியே. உங்க அட்வைஸ்ல அதுவும் ஒண்ணு, இப்படி இது போடுங்கிற அட்வைஸ்ல டப்புன்னு எல்லாத்துக்கும் இப்படி பேசாத போகாத அதெல்லாம் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அது எனக்கு தோணும், எதுக்கு அவ அப்படி பேசுறா. நான் சொல்லுவேன், எதுக்கு நீ அவங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கான். அதுவும் பண்ணுவேன், ரொம்ப இல்ல எப்பயாவது பண்ணுவேன். நான் பேசிட்டே தான் இருக்கேன். நான் உங்களை மாதிரின்னு வச்சுக்கோங்க. நான் ஏன்னா அதுக்குதான் இருக்கணும். அப்படிலாம் இல்ல, இப்படி இருக்கிறது தப்பு கிடையாது. இல்ல தப்புன்னு சொல்லல. இப்படி நாங்க ரெண்டு பேரும் இப்ப இவரும் இந்த அண்ணனும் அப்படிதானே சொன்னார், நான் நல்லா சிரிச்சு பேசுவேன் அப்படின்னு. அதெல்லாம் சொல்றோம். தெரியல, அது அப்படிதான். நம்ம சாகதான் போறோம், ஒரு நாள் மறையதான் போறோம். ஐயோ இப்ப எதுக்கு சீரியஸா பேசுறீங்க? எனக்கு வேர்க்குது டக்குன்னு. சீரியஸா மூக்கெல்லாம் வேர்க்குது. நம்ம எப்படி இருந்தாலும் சந்தோஷமா ஜாலியா இருப்போம். சீரியஸா பேசுனதே வேர்க்குது. என்ன சீரியஸா பேசிட்டீங்க? நீங்க சொன்னீங்க உடனே டக்கு டக்குன்னு வாழ போறோம் சாவ போறோம் கொஞ்சம் பதறிட்டேன். உங்க லைஃப்ல நீங்க கஷ்டமா நினைச்சு கஷ்டப்பட்டது எப்போ? லைஃபே கஷ்டம் இப்போ வரைக்கும் ஸ்பெசிஃபிக்கா இதை தாண்டி வேற ஏதாவது கஷ்டம் உங்கள? இல்ல மொத்தமாவே கஷ்டமா தான் இருக்கு. டெய்லி நாங்க இன்னைக்கு வரைக்குமே எழுந்தோம்னா ஒரு சில விஷயம் பேசுவோம், எது இல்லடி இது லைஃப் அப்படின்னு தான் எங்களுக்கு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் லைஃப் மாறிடாதா? நார்மலா எல்லா விஷயத்தையும் வச்சுதான் சொல்றோம். எங்களுடைய ஆக்டிங் ஃபீல்டா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ஃபேமிலிஸ் எல்லாமே சேர்த்து தான், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸா இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து ஒரு நாள் நல்லபடியா லைஃப் மாறிடாதா அப்படின்னு தோணுது. மோட்டிவேஷனலா இந்த நேரம் உட்கார எனக்கு கழுத்து வலிக்குது. மோட்டிவேஷனலானா எனக்கு புரியல. இல்ல இது கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களா, இதை தாண்டி உங்க லைஃப்ல உங்களை எது கொண்டுட்டு போகுது மோட்டிவேஷனலா? ஒரு நாள் எல்லாமே நடந்துரும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்டெல்லாம் நாங்க யோசிப்போம், எங்களெல்லாம் யாருக்காவது தெரியுது ஈ முக்கிற அளவுக்கு அப்படி பேசுறேன், அவ்வளவு தேனாவா பேசுறேன். அதுதான் அவ்வளவு தேனா பேசுறேன் போல. இல்லன்னா நாங்க எப்பவுமே எப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் யோசிச்சிருக்கோம், நம்மள யாருக்காவது தெரியுமா, ஏன்னா நாங்க அதுக்குதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ பரவாயில்ல கொஞ்சம் அதுல தெரியுது. அப்ப வந்து லைஃப்ல கண்டிப்பா ஒரு லெவல்ல நாங்க நல்லபடியா ஆயிடுவோம். ஃபர்ஸ்ட்லாம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே எங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் எல்லாமே மாறுது. ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எல்லாம் கொஞ்சம் மாறுது. அது பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கு.
ஓப்பனா சொல்றேன், பை ஹார்ட் தான் இதுவும் சொல்றேன். அதாவது எனக்கு உங்க வீடியோஸ் பார்க்கலாம் ஏன் இவங்க இங்கேயே இருக்காங்க, அது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப அதை எங்களுக்கு வந்து எங்க வீடியோ பார்க்கும்போது எங்களை பார்த்தா பாவமா இருக்கு, எங்களுக்கு யாரும் சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. நிறைய வந்து இது எதுவுமே ஐ மீன் எப்படி சொல்லணும், அப்பியரன்ஸ், டேலண்ட், இது எதுவுமே இல்லாதவங்க எங்கெங்கயோ போகல. நான் அப்பெல்லாம் உங்களுக்கு யோசிச்சு பார்ப்பேன், எல்லாமே அப்பியரன்ஸ் இருக்கு, ஒரு டேலண்ட் இருக்கு, இன்னும் அவங்க போகாம இருக்கான்னு சொல்லிட்டு நானும் நிறைய யோசிப்பேன். கண்டிப்பா சீக்கிரம் இப்பதான் ரீச் ஆக ஆரம்பிச்சுங்க. எனக்கு வந்து சீக்கிரம் ஒரு முக்கியமான கையில நீங்க சிக்குவீங்க. ரொம்ப நல்லது, நீங்க சொன்ன வார்த்தை போயிடுச்சுன்னா எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருங்க. கண்டிப்பா நான் கண்டிப்பா. இந்த பேஷன் உங்களுக்கு இல்லாம இருந்திருந்து, இது உங்களுக்கு ப்ரொஃபஷனா இல்லாம இருந்திருந்தால் டாக்டர் எல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க வேற என்னவா ஆயிருந்திருப்பீங்க? ஏதாவது இமேஜின் பண்ண முடியுதா? ஒருவேளை இது உடனே நான் இல்ல இதெல்லாம் வரணும்னு நினைச்சேன் இதெல்லாம் வந்தேன் அப்படிலாம் சொல்லாம. இல்ல நான் +1ல பயோ வித் மேக்ஸ் தான் எடுத்தேன், நான் அப்படியே படிப்பை கண்டினியூ பண்ணிருப்பேன்ல. அப்படி இது இந்த ஒரு சினி ஃபீல்ட் ஆசை இல்லாம இருந்தா நான் கண்டிப்பா டாக்டரா தான் இருப்பேன், கன்ஃபார்ம். இந்த தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம் பாப்போம். நான் டாக்டரா, நீ டாக்டரா ஸ்டெத்தஸ்கோப்லாம் போட்டு தான் நிப்பீங்க தமிழ்ல. ஐயோ அதெல்லாம் வேண்டாம். இல்ல சீரியஸாவே சொல்றேன், ஏன்னா எங்க சின்னைனா எல்லாரோட ஆசையும் அதுதான், நான் டாக்டர் ஆகணும். உங்க முகத்தை பார்த்தா டாக்டர் கலா இருக்கு. நீங்க அதே டீச்சர். எனக்கு வந்து படிக்கவே பிடிக்காது, படிக்கவே பிடிக்காது. என்ன ஆயிருப்பீங்கன்னு கேக்குறாங்க. மேபி அந்த பேஷன் ஃபைலா இப்ப தெரியும். ஃபெயிலா தான் ஆயிருப்பாங்களா? என்னதான் ஆயிருப்பேன்னா ஃபைலா தான் ஆயிருப்பேன். ஃபெயிலானா என்ன ஆயிருப்பீங்க? சரி ஃபெயில் ஆயிட்டீங்க, படிப்பு விட்டு வந்தா என்ன பண்றது? எதை படிச்சா ஃபெயில் ஆயிருப்பேன் அப்படி இருக்கு. வீட்டு வேலை பார்க்க வேண்டியதுதான். கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. கல்யாணம் அதுக்கு மாப்பிள்ளை வேணும்ல. கமெண்ட் பண்ணலாம் யாராவது தயாரா? ஐயோ வேண்டாம். அதாவது ஒரு நம்ம இப்ப என்னோட சேனல்ல ஒரு இன்டர்வியூ இல்ல ஏதோ ஒரு நம்ம ஆடியன்ஸ்ட பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சா, அது உங்க ஃபாலோவர்ஸ் கேட்கலாம், இல்ல யாருக்கிட்டயோ ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சா அது என்ன ஷேர் பண்ணுவீங்க? கமெண்ட்ஸ் போடுற பீப்பிள்கா இருக்கட்டும், நான் ஃபாலோ பண்றேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் டெய்லியும் யோசிப்பேன், நம்ம ஒரு நாளைக்கு எங்கேயாவது ஒரு ஸ்டேஜ்ல போனா இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் பேசணும். நான் அப்படிதான் யோசிப்பேன், ஆனா இப்போ இப்படி வர மாட்டேது. இங்க வந்து இப்படி உட்கார்ந்துட்டு நீங்க கேட்ட உடனே என்னெல்லாம் ஸ்டேஜ் யோசிச்சிருக்கீங்க? யோசிப்பேன். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, இவங்க சொல்லி முடிப்பாங்க, அப்புறம் அதுக்குள்ள நீங்க யோசிப்பீங்க. நான் அந்த மாதிரி யோசிச்சதே இல்லையே. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம அம்மா போட்டுல நாங்க போய் நிப்போம்ல, பேசும்போது உங்களுக்கு சொல்லுவோம், அப்படியே சொல்லுவோம், பேசுவோம்ல, அப்ப பேசுவோம் அந்த டைம்ல. ஆனா எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, இவங்க இங்க இதுல பார்த்தேன், அவங்க போயிட்டாங்க, இதுல பார்த்தேன், நீங்க இன்னும் இப்படியே தான் இருக்கீங்க, நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியே தான் இருக்கீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க, எப்ப என்ன கூட்டிட்டு போயிட்டு இந்த மேடையில எல்லாம் பேச வைக்கும் போது நிறுத்துவீங்க, அது மாதிரிலாம் கேட்பாங்க. அப்ப நாங்க ஏதாவது பேசுவோம் சொல்லுவோம். ஆனா நீங்க இப்போ இங்க நிக்க வச்சு கேக்குறதுனால சடனா வர மாட்டேங்குது. நீங்க இதுக்கு முன்னாடி வேற சேனல்ஸ் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்களா? ஒரே ஒரு கொடுத்திருக்கோம், ஆனா அது வரல, ரிலீஸ் பண்ண மாட்டேங்க. நாங்க பண்ற எது மீண்டும் எனக்கு பெருமையா இருக்கு, இவங்களோட முதல் என்னோட சேனல். கண்டிப்பா அது நீங்கதான். சமுதாயத்துக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்னவா இருக்கும்? நாங்களே காமெடி போட்டுட்டு போயிட்டு அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ண போறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது லைஃப்ல ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கொண்டு போங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இவங்க சொல்றாங்க இது சரி வராது, இதை பண்ணாது, அது நடக்காது அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க லைஃப்ல. யாரை பார்த்தும் பொறாமப்பட வேண்டாம். லைஃப்ல பொறாமப்பட்டு அவங்கள தப்பா போர்ட்ரேட் பண்றதோ தப்பா சொல்றதோ எதுவுமே யாருக்கும் வேண்டாம். நல்லபடியா நினைச்சிட்டு நல்லபடியா வாழுங்க. இல்ல ஏன்பா எதுக்கு ஏன் இல்ல எல்லாருக்குமே இப்ப நார்மலா சொல்றேன், எல்லாருக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் இல்ல, அதனால நான் நார்மலா சொல்றேன். அப்படியே யோசிக்க வேண்டாம், ஹாப்பியா இருங்க, நல்லதாவே திங்க் பண்ணுங்க, நல்லதா நடக்கும். இவருதான் கேக்குறாரு, அதுதான் கேட்டாரு இவரு திரும்ப. பரவாயில்ல, அவங்க திரும்ப பேசுற, நீ என்னையே இப்படி பண்ணிட்டீங்க கடைசியில. சரி ஓகே ஏமா, நானே உங்களுக்கு பேசணும், உங்களுக்கு பேசியா உடனே சொல்லுங்க. பேசுறேன் ஏதாவது கேள்வி நீங்க கேட்கலாம், ஈஸியான ஒரு கேள்வி கேக்குறேன். எனக்கு எது கேட்டாலும் கஷ்டம் தான் கேள்வி. லைஃப் பார்ட்னரா? என் சிஸ்டர் ஆக போறீங்களா? அப்பலாம் இல்ல லைஃப் பார்ட்னர் எப்படி வரணும்னு கேக்குறீங்களா? இல்ல இருந்தா தானங்க அவ சொல்றது. மொட்டையா கேட்டா இருக்கிறத பத்தி சொல்லுவாங்க, இல்லன்னா இல்ல இப்படி இருக்கணும் அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, லைஃப் அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஓகே, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அத தான் கேட்க வந்தேன். இப்படி இருக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் உங்க லைஃப் பார்ட்னர்ட்ட வர போறவங்க என்ன? யூடியூப் சேனல் சொல்லிட்டு மேட்ரிமோனியாக மாத்துறியான்னு அப்படி இத பத்தி தான் நான் என்ன சொல்றது, சொல்லுங்க. நல்ல பையனா இருந்தா போதுங்க.
அவங்க என்ன கேட்டாங்க உங்க லைஃப் பார்ட்னர் நல்ல பையனா நல்ல உள்ளம். உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கு. ஆமா நல்ல பையனா இருந்தா போதும், அவளை நல்லா பாத்துக்கிட்டா போதும், வேற என்ன வேணும் சொல்லுங்க. உங்க லைஃப் பார்ட்னர் எதுக்கு அதே நல்லவங்களா இருந்த போதும். அப்படிலாம் இல்ல, அவளுக்கு எல்லாம் வந்து அவளை அடிக்கிற மாதிரி தான் வேணும். ஆமா அடங்க மாட்டான் அப்படிதான். சரி இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது லவ் அந்த மாதிரி எதுவும் இல்ல? அதை பத்திலாம் ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏன்னா இப்படி பண்றீங்க? இருந்தா சொல்லுங்க, இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. அதே ஆக்சுவலா இல்ல, இப்படி நீ சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. எதுக்கு நம்புங்க, சீரியஸ் எல்லாம் நம்புங்க. இல்ல இதுக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அது எப்படி இல்லாம இருக்கும்? வாழ்க்கைனா சில அடிக்கடி நானே சொல்லி வச்சேன். ஓகே ஓகே. அப்பலாம் இல்ல, அப்படி இல்லன்னு சொல்லிட்டா யாரும் நம்ப அதெல்லாம் பிரேக்கப் மாட்டாங்க. பிரேக்கப் ஆயிடுச்சு. வர டைம் தான் நீ பேசுவாங்க சொல்லிட்டு. நான் பேசணும் பேச விட மாட்டீங்க, பேசாத போது பேசுன்றீங்க. இப்போ நான் என்னதான் பண்றேன்? இது மட்டும் முடிச்சுவா சொல்லுங்க. பிரேக்கப் ஆயிடுச்சு. இல்ல நான் இப்ப ரிலேஷன்ஷிப்ல இல்ல, சிங்கிளா தான் இருக்கேன். நல்ல கணவர் நீங்க எதிர்பார்க்குற கணவர் ஃபியூச்சர்ல வருவாங்க. உங்க தேடிட்டு இருக்கேன். உங்க பாத்த தேடி போங்க. கண்டிப்பா. என்னங்க பேசிட்டுக்குள்ளே இல்ல இல்ல தேடிட்டு இருக்கேன் என்னவனுக்காகன்ற மாதிரி. நான் அதை பத்தி பேசவே விரும்பல, அதனாலதான் அதை பத்தி பேசவே விரும்பல. ஆமா ஓகே. எப்படியும் நான் நீங்க எதிர்பார்த்த கேள்வி நான் எதுவும் கேட்டிருக்க மாட்டேன். நீங்க அத கேட்டீங்களே இப்போ லாஸ்டா? இல்ல ஆக்சுவலா அத லாஸ்ட் क्वेश्चन நான் வச்சிருந்தேன். நான் எதிர்பார்த்தேன். இத தாண்டி ஏதாவது வந்து நான் நீங்க கேட்கணும்னு நினைச்சு நான் கேட்காம ஏதாவது விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க இத பத்தி நம்ம பேசணும். ஆக்சுவலா எங்களுக்கு இன்டர்வியூ வரும்போது ஐடியாவே இல்ல. எங்களுக்கு என்ன, எங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியாத மாதிரி எதுவும் கொஸ்டினை கேட்டுக்கூடாதுன்னு தான் யோசிச்சோமே கண்டி. இவங்க இதுதான் கேட்கணும், இப்படி கேட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசிக்கல பெருசா. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டேன். ஆக்சுவலா எனக்கும் தெரியாது என்ன கேட்கணும் போகணும்னா. சும்மா ஜாலியா வருவோம் பேசுவோம். கேட்கணும் தெரியாது இவ்வளவு கேட்டாரு, அப்ப கேட்கணும் தெரிஞ்சிருந்தா எவ்வளவு கேட்டு. சரி ஓகே, நீங்க எங்களை இன்டர்வியூ வச்சு இவ்ளோ क्वेश्चंस கேக்குறீங்கல்ல, நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குவா? கேளுங்க. நீங்க எதுக்காக இன்டர்வியூ எடுக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்க்கு வந்தீங்க? இன்டர்வியூ எடுக்கணும், இவங்களெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட். அதுதான் அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். ஒரு இதுல சொல்ல முடியாதுல்ல. ஷார்ட்டா முடிங்க. நீங்க எங்களை கேக்குறீங்களா, ஷார்ட்டா சொல்லுங்க. ஷார்ட்டா முடிக்கணும்னா உங்களை இன்டர்வியூ எடுக்கணும், இவங்களை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படிலாம் இது கிடையாது. நான் சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என் கூட இருக்க பசங்க சின்ன பசங்க. அப்ப வந்து என்ன ஒதுக்கிட்டானுங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நம்ம ஒதுங்கியே இருக்க முடியாதுல்ல. ஸோ நம்ம கிட்ட என்ன பிளஸ்ன்னு பார்த்தா நான் லொடலொடன்னு பேசிட்டே இருப்பேன். ஸோ அதனால ஏதோ ஒரு சேனல் மூலியமா நம்ம பேசுவோம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதனால தான் வெட்டி பேச்சு யூஸ் போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நேம் வச்சேன். சேனல் நேமே அதான். ஆமா நம்ம சேனல் நேம் வெட்டி பேச்சு. என்ன சேனல் தெரியாம முதல் முறையா இந்த ஒரு ஆள் தாப்பா அப்படி வந்து இல்ல, எனக்கு வெட்டி பேச்சுன்னு மட்டும் எனக்கு தெரியாது சொன்னது. ஸோ அதனால பிளான் பண்ணி இந்த சேனல் ஆரம்பிச்சு ஏன் இப்படி வந்தேன்னா ஆக்சுவலா நான் நல்லது சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வெட்டி பேசுனே பேர் வச்சேன். ஏன்னா நல்லது சொன்னா எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க, ஏன்டா வெட்டியா பேசு. ஸோ நான் சொல்றத 4 பேர் பார்க்கணும்னா கண்டிப்பா பார்க்க மாட்டானுங்க. இப்போ நீங்க நிக்க வச்சு உங்களை பேச வச்சுன்னா கண்டிப்பா 4 பேர் பார்ப்பாங்க. முதல்ல நமக்கு அதுக்குதான் இப்ப நிக்க வச்சு பேச வைக்கிறீங்க. நீங்க சொல்றத கேளுங்க. உங்க மூலியமா நமக்கான ஆடியன்ஸை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் நல்லது சொல்லுவோம். அப்ப நம்ம பாப்பாங்கல்ல. புரியுது. அதுக்கான வேலையை செஞ்சாதான் கரெக்ட் தான். சோ ஓகே தானே? சாட்டிஸ்ஃபைடா தானே இருந்துச்சு? சூப்பர் அண்ணா, நல்லது. ஆல் தி பெஸ்ட் அண்ணா. ஓகே. சோ வேற ஏதாவது क्वेश्चंस கேட்கணுமா? இவர்கிட்ட ஏதாவது क्वेश्चंस இருக்கா? நீ கேட்கணுமா? இல்ல நான் அதெல்லாம் வேணாங்க. நான் நீங்க ஏதோ ஒரு கேள்வி அங்க தோணிட்டே இருக்கு. என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் கொடுங்க. இந்த இன்டர்வியூ மூலமா ஒரு 3 வீடியோஸ் நம்ம சேனலுக்காக நீங்க பண்ணி தரணும். நானா? ஆமா. நானா? எஸ். நீங்க பேச மாட்டேங்கிறீங்களா? எனக்கு ஒரு 3 வேணாம், ஒரு 2 என்னோட வெட்டி பேச்சு சேனல்ல 2 வீடியோஸ்க்கு நீங்க ஆங்கரா பண்ணி தரணும். ஆங்கராவா? ஆமா. பேசவே மாட்டேங்கறனால ஆங்கரா ஒரு ஒண்ணாவது பண்ணி தரீங்களா? கண்டிப்பா. ஷூரா? என்னைக்காச்சும் ஒரு நாள் சத்தியம் பண்ணுமா? ஐயோ. ஓகே. நீங்க சொல்லி தரணும். நான் கண்டிப்பா நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். நீங்க வாங்க. கண்டிப்பா நம்ம வெட்டி பேச்சு வியூஸ் போச்சு சேனல்ல ஒரு இன்டர்வியூல இவங்க ஆங்கரா இருப்பாங்க. நீங்க உங்களுக்கு நான் என்ன பண்ணனும்? ஆங்கரா என்னோட சேனலுக்கு. நான் தான் நல்லா தான பேசுறேன். அப்புறம் நான் இல்லம்மா, எனக்கும் கொஞ்சம் தேவைப்படுது. உங்களோட சேவை இங்க தேவை. இப்ப நான் கூட பேச மாட்டேன்னு கேக்குறீங்க. அந்த ரீசன் தான். இவங்கள பேச வைக்கிறதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா எந்த டேட்னு சொல்றேன் அந்த டேட்ல கன்ஃபார்மா கண்டிப்பா பண்ணலாம். நீங்க அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா. ஓகே. சோ விரைவில் அத நீங்க பாப்பீங்க. இது இன்னைக்கு ஆக்சுவலா நாங்க திடீர்னு அன்பிளான்டா பண்ண ஒரு விஷயம். நீங்க இதுல என்னென்ன கமெண்ட்ஸ் பண்றீங்களோ அதை பிளான்டா அடுத்த வீடியோல எதிர்பார்க்கலாம். இது ஸ்டார்டிங் சும்மா ஒரு இதுக்காக ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்னொரு இன்டர்வியூ பார்ட் 2 இவங்களோட வரும். அதில் நாங்கள் என்னென்ன கேட்கணும் என்னென்ன பேசணுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இது அவங்கள்ட்ட கேட்கப்படும்.
சோ நம்ம சேனலுக்காக கேக்குறேன் நானே எதுவுமே சொல்லவே மாட்டேன் அப்படின்னு இல்ல வரும். நீங்க ஆல்ரெடி கமெண்ட்ல சொன்னாங்கன்னா நீங்க படிச்சு பார்த்து ரெடி ஆகிக்கீங்களா? புரிஞ்சுதுங்களா? சோ அதனால விரைவில் அடுத்த இன்டர்வியூல இவங்களோட மீட் பண்ணுவோம். அந்த ரொம்ப நன்றி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. வேல்யூபிளான டைம். நீங்களும் எங்களுக்காக அவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சோ சீக்கிரம் ஏன் முடிக்கிறோம்னா நம்ம உடனே சீக்கிரம் அடுத்து என்ன பண்ண போறோம்? தேங்க்ஸ் சொல்லிட்டு வெட்டி பேச்சு வீணா போச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, காமெண்ட். வீணா போச்சு நியூஸ் போச்சு. ஐயோ உங்களோட கரியருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு? லைக் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்கள போகணும்ல. இந்த மூவிக்கு ட்ரை பண்றாங்கல்ல, வந்துட போறாங்க. வருஷமா இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா ஒன்னும் பண்ணல, நடிக்கல அப்படிலாம் சொல்லும் போது நாங்க இவங்க போயிட்டாங்க மறந்துட்டு போறேன், இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க அத ஞாபகம் கட்சி சீக்கிரம் இல்ல. ஆக்சுவலா அவங்களுக்கு ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்றத கேட்டுக்காம எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, நான் அதிகமா பேசவே மாட்டேங்க, உட்காந்து நீங்க வந்து என்ன நிறைய கேட்கும் போது எனக்கு எப்படி பேசுறதுன்னே தெரியல. இல்ல பொறுமையா திரும்பி கூட பேசலாம். லாஸ்ட் 10 நிமிஷம் உங்களுக்காக டைம் வேணாம். இது நீ பண்ணணும்னு நினைச்சனா அது ரொம்ப கஷ்டம், அது நம்மளுக்கு ஆகாது, செட் ஆகாது. பட் அதை கேட்காதீங்க. அவங்க யாரா வந்தா ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. இல்ல இல்ல அவங்க போடுங்க, அவங்க இவள ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேச விட மாட்டீங்க கடைசி வரைக்கும். இட்ஸ் ஓகே விடுங்க. நார்மலா பேசிட்டு இருந்தப்போ திடீர்னு சீரியஸா அப்பதான் பேச ஆரம்பிச்சு குறுக்க வந்து. ஆமா, அதனாலயே இப்ப தனியா கூப்பிட்டு வந்து இன்னும் பேசுமா நீ என்ன சொன்ன? எதை பத்திரா பேசிச்சு? சமுதாயத்துக்கு சரி அதான் மறந்துட்டுல பேச வர்றது விட்டு. இல்லடி அது நான் உண்மையாவே சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. ஏய் அவர் உன்னை ஏமாத்துறாரு, அமைதியா இரு. என்னது என்னது? உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சா அதை நீங்க பண்ணுங்க, அவங்களுக்கு தெரியாது அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ். அவர் உன்னை ஏமாத்துறாரு, அமைதியா இரு. ஆமாமா சத்தியமா அதான். இல்ல ஆக்சுவலா உண்மையாவே ரொம்ப ஜாம் ஆகுது. உண்மையாவே மறந்துட்டேன் அப்படிங்க. இல்ல இல்ல. சோ இந்த சேனல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வெட்டி பேச்சு வியூஸ் போச்சுன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம. ஓகே, ஷேர் பண்ணுங்க, ஷேரும் பண்ணிடுங்க. நன்றி நன்றி வணக்கம். சரி நன்றி வணக்கம். என்ன நன்றிக்கெல்லாம் ரீடேக் போக முடியாதா? சொல்லுங்க. நன்றி நன்றி.